ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டெல்லி டு சென்னை கிச்சன்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடே, எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி எவ்வளோ வேலை இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். சக்கரை பொங்கலுக்கு அரிசி எடுத்திருக்கேன், இதில் ஹாஃப் பவுல் எடுத்திருக்கேன். அதே ஹாஃப் பவுலில் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதை சேர்த்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப சிம்பிளாக நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு அரிசியும் கழுவி எடுத்து வந்துட்டேன். இது மொத்தமாக சேர்த்து ஒரு கப்பு. இந்த ஒரு கப்புக்கு 6 கப். தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நாங்கள் இதை மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் ஒரு 6 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குக்கரை. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை, அச்ச வெல்லம் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு பவுலில் போடுறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஒரு 2 மினிட்ஸ் தான் கொதிச்சா போதும். இதில் க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்காக கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். பார்த்தீங்களா? முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பால் நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். அதில் ரொம்ப சேர்த்தா பால் பொங்கல் மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது ஒரு 1 மினிட்க்கு கொதிக்கட்டும். கொதிச்சதுமே திராட்சையும் முந்திரி பருப்பும் நெய்யில் தாளித்து கொட்டிடலாம். பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஆறிச்சுன்னா கெட்டியாயிடும். அவ்வளோதான். இந்த இது பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்து நெய்யும் திராட்சை முந்திரி தாளிச்சிடலாம் பொங்கலில் போடுறதுக்கு. கடாய் சூடாச்சு. நெய் போட்டுடலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஹாஃப் வறுபட்டுருச்சு. அப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம். பொங்கல் ரெடி. இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இது ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே நான் செஞ்சேன். ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.